ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வண்டி வாங்கி 2 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு வெற்றிகரமாக. அதாவது நம்ம டிசம்பர் 2022 தான் 5ஆம் தேதி தான் நம்ம வண்டி வாங்கியிருந்தோம், டெலிவரி எடுத்திருந்தோம். இன்னைக்கு நேத்தோட முடிஞ்சிருச்சு. நேத்தோட பாத்தீங்கன்னா நம்ம சர்வீஸுக்கு விட்டுருந்தோம், ஒரு ஜெனரல் சர்வீஸ் ஆல்ரெடி போன மாசம் விட்டுருந்தோம். இந்த வாட்டி அந்த கொஞ்சம் பிரேக் ப்ராப்ளம் இருந்துச்சு, பிரேக் ப்ராப்ளம் எல்லாம் ரெடி பண்றதுக்காக நம்ம கொஞ்சம் விட்டு அதுக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணியிருந்தோம். 2 வருஷத்துல நம்மளுக்கு என்னென்ன பெருசா செலவு ஆயிருக்கா, வண்டியோட கண்டிஷன் என்ன, வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிவ்யூ போட சொன்னாங்க நம்ம ஓட்டுற வண்டியோடது. அதை பத்தி எல்லாமே தான் இந்த வீடியோல பகிர்ந்துக்க போறேன். வெல்கம் டு தி நியூ வீடியோ. நம்ம இந்த வண்டி வாங்கினதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெருசா செலவுன்னு சொல்லிட்டு எதுவும் இருக்காது. ஏன்னா புது வண்டி வாங்கும்போது எப்பவுமே நம்மளுக்கு செலவு இருக்காது. ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு பெருசா ஒன்றும் செலவு இல்லாம நம்மள ஜெனரல் சர்வீஸ் மட்டும்தான் இருக்கும். அது நம்ம ப்ராப்பரா பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம்னாக்கா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராம வண்டி ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். எனக்கு எக்ஸ்ட்ரா செலவு என்ன வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 25,000 கிலோமீட்டர் ஓடுற டைம்ல அந்த பிரேக் லெஃப்ட் சைடு வீல்ல பிரேக் பேட் ஒன்று மட்டும் தேற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தது. அது என்ன கழட்டி பார்த்ததுக்கு அப்புறம் அது காலிப்பர் பின்னு தான் ப்ராப்ளமா இருந்தது. காலிப்பர் பின்னு ப்ராப்ளத்தினால வந்தது. அது அப்போ காலிப்பர் பின்னு மாத்தி அது ரெடி பண்ணியாச்சு. திருப்பி இப்போ 70,000 கிலோமீட்டர் ஆகும்போது கிட்டத்தட்ட அந்த காலிப்பர் பின்னு மாத்தணும் இல்லைங்களா, காலிப்பர் பின்னு மாத்தினாலும் அந்த காடி பெருசா இருக்கனால கடகடன்னு சவுண்ட் வந்துட்டே இருந்தது. அந்த சவுண்ட் வந்துட்டு இருந்தது. அது கூட இல்லாம அந்த டைம்ல மாத்தின அந்த பேடும் தேஞ்சு போயிருந்தது. டிஸ்க் அப்போவே நான் டிஸ்க் ஒரு வாட்டி ஃபேஸ் பண்ணி போட்டிருந்தோம். இந்த வாட்டி திருப்பியும் டிஸ்க் ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு டிஸ்கே நம்ம புதுசா மாத்த சொல்லியிருக்கோம். அதுவும் டிஸ்க் ஃபுல்லாவே மாத்திருக்கோம். 2 டிஸ்க், 2 பிரேக் பேட் செட் மாத்திருக்கோம், காலிப்பர் பின்னு மாத்திருக்கோம். அப்புறம் பட்டறைக்கு போயிட்டு பட்டறையில அந்த பின் அடிக்கிறதுக்காக புஷ் வச்சு அடிப்பாங்க, அதுக்கு ஏதோ சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க, 600 ரூபாய். நம்ம மொத்தமா ஒரு 5,200 தான் ஆயிடுச்சு பில்லு. அது ஒரு ரீசனபிளான பிரைஸ் தான். நம்ம வெளியே பண்ணாலும் கிட்டத்தட்ட அந்த அமௌண்ட் வந்துடும். இதுல ஒரு டாக்ஸ் ஒரு அமௌண்ட் வரதுனாலதான் இந்த அமௌண்ட் இவ்வளவு ஆகுது. இல்லைன்னா ஒரு 4,700 ரூபாய்க்குள்ள முடிய வேண்டியதுதான். நம்ம அந்த பில்லு நான் இந்த சைட்ல காமிச்சிருக்கிறது தான் அதுல காமிச்சிருக்க போறேன். காலிப்பர் பின்னு, பிரேக் பேடு, பிரேக் புஷ் எல்லாமே மாத்திருக்கோம். அது நம்மளுக்கு இப்போ கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 72,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு 2 வருஷத்துல. ஏன்னா நம்ம பெருசா ரொம்பவும் உட்காந்து எல்லாம் ஓட்டுற ஆள் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு செல்ஃப் டியூட்டி எல்லாம் வரதுனால, நம்ம அது பேக்கேஜ் வைஸ் வரதுனால நமக்கு கிலோமீட்டர் அதிகமா ஓடாது. அதனால நம்ம ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி போயிட்டு இருக்கோம். 2 வருஷத்துல 75 தான் ஓடி இருக்கு. நார்மலா நம்ம ஃபிளீட் ஆபரேட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துலயே 75,000 எல்லாம் ஈஸியா கவர் பண்ணிடுவாங்க. நம்ம கொஞ்சம் கம்மியா தான் ஓட்டியிருக்கோம். பரவாயில்ல, நம்மளுக்கு டியூ முடிகிறதுக்குள்ள கொஞ்சம் கம்மியா ஓட்டி வைக்கிறது நல்ல விஷயம் தான். எனக்கு 3 இயர்ஸ் தான் நான் டியூ போட்டிருக்கேன். 3 வருஷம் டியூ போட்டிருக்கேன். 2 வருஷம் ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. இன்னொரு வருஷம் தான். ஒரு வருஷம் முடிஞ்சதுக்குள்ள 1,00,000 கிலோமீட்டர் தாண்டினா போதும். நெக்ஸ்ட் ஒரு 3 இயர்ஸுக்கு நம்ம ஓட்டுறதுக்கு அப்பதான் செட்டா இருக்கும். இல்லைனாக்கா நம்ம ஒரு வருஷத்துலயே 1,00,000 எல்லாம் ஓட்டியாச்சுனாக்கா டியூ முடியறதுக்கு ரொம்ப முன்னாடியே நம்மளுக்கு வண்டி அடி வாங்கிடும். அது நம்மளுக்கு ரொம்ப சிரமத்தை கொடுக்கும். இது கொஞ்சம் கிராஜுவலா போயிடுச்சுனாக்கா கொஞ்சம் பரவாயில்லாம போகுன்றதுனால கொஞ்சம் மேனேஜ் பண்ணி போயிட்டு இருக்கேன். கம்மி பண்ணி கிலோமீட்டர் ரொம்ப உட்காந்து ஓட்டுறது கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப உட்காந்து ஓட்டியும் பிரயோஜனம் கிடையாது. கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி வைஸா ஓட்டி என்ன வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு வந்துடுறது. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு நம்ம லைஃப். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வண்டியோட வாக் அரவுண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நம்ம வண்டி எப்படி இருக்கு, நீங்க ஓட்டுற வண்டி காட்டுங்க, என்ன ஆக்சசரிஸ் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம். நம்ம பெருசா எதுவும் ஆக்சசரிஸ் எதுவும் போடலைங்க. நம்ம வண்டி வாங்கிட்டு உள்ள பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃப்ளோர் மாட்டி பண்ணிருக்கோம், அந்த வினைல் மாட்டி ஃபுல்லா அடிப்பாங்க பாத்தீங்களா, அது ஒண்ணு பண்ணிருக்கோம். அது இல்லாம என்ன பண்ணிருக்கேன், ஒரு செட்டு இந்த சோனி செட்டு ஒன்று போட்டிருக்கோம். அது கம்மி தான், சாதா செட்டு தான். நம்ம டிஸ்பிளே செட் எல்லாம் போடல, டச் ஸ்கிரீன் எல்லாம் போடல. சாதா செட்டு, 2 ஸ்பீக்கர், 2 ட்விட்டர், அவ்வளவுதான். அது இல்லாம நம்ம போட்ட எக்ஸ்ட்ரா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டோர் வைசரு, டோர் பீடிங், அது இல்லாம ஒரு ஸ்பாயிலர், பின்னாடி ஒரு ஸ்பாயிலர், வண்டிக்கு ஒரு கொஞ்சம் லுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்பாயிலரு, வீல் கப்பு பாத்தீங்கன்னா 2 ஓடி போயிடுச்சு. 2 வருஷம் தாங்கிடுச்சு, அவ்வளவுதான். புதுசா போடணும். இதுக்கு சர்வீஸ் முடிச்சுட்டு அப்புறமா போடலான்றதுனால விட்டு வச்சிருக்கேன். 2 வருஷத்துல வேற நம்ம எதுவுமே இதுல செலவு பண்ணல. எக்ஸ்ட்ரா செலவு பண்ணது இந்த பிரேக் ப்ராப்ளத்துக்காக இப்ப 5,000 பண்ணிருக்கோம். அது இல்லாம ஜெனரல் சர்வீஸ் தான். 20,000 சர்வீஸ், 20,000 வரும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆகும், 6,000 ரூபாய் அந்த மாதிரி ஆகும். அதுக்கு முன்னாடி ஒரு 40,000 சர்வீஸ் வரும்போது பாத்தீங்கன்னா 7,000 ரூபாய் அந்த மாதிரி ஆகும். ஏன்னா அந்த டைம்ல ஸ்பார்க் பிளக் எல்லாம் மாத்துறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாகும். 20,000 பாத்தீங்கன்னா அந்த ஃபில்டர் மாத்துறதுனால 6,000 ரூபாய் ஆகும். அதுக்கு அடுத்தது இப்ப 20,000 தாண்டி 30,000 இல்ல 40,000 தாண்டி 50,000 வருது இல்லையா, அந்த சர்வீஸ்ல எல்லாம் 4,700, 5,000 ரூபாய்க்கு உள்ளதான் ஆகும். ஏன்னாக்கா அந்த டைம்ல அந்த சிஎன்ஜி ஃபில்டர் எல்லாம் மாத்த மாட்டாங்க. நார்மல் ஃபில்டர், ஆயில் ஃபில்டர் அந்த மாதிரி தான் மாத்துவாங்க. ஏர் ஃபில்டர் 40,000 கிலோமீட்டர் தான் மாத்துறாங்க. அதனால அந்த டைம்ல மட்டும்தான் அமௌண்ட் அதிகமாகும்.
மற்ற டைம்ல 4000, 4500, 5000 அந்த மாதிரி எல்லாம் ஆகும். சில டைம்ல ஏதாவது பார்ட்ஸ் மாறதுக்கு ஏற்ற மாதிரி தான். நம்ம சர்வீஸ் ஷோரூம்ல விடும்போது எந்த ஒரு பார்ட்ஸ் மாத்தினாலும் இல்ல எந்த ஒரு பார்ட்ஸ் கழட்டி கிளீன் பண்ணாலும் எல்லாத்துக்குமே லேபர் தனித்தனியா போடுவாங்க. அதனாலதான் கம்பெனில விடும்போது நம்மளுக்கு அதிகமா தெரியறது. வெளியே போடும்போது நம்மளுக்கு மொத்தமா ஒரு லேபர் போட்டு போடுவாங்களே, இங்க அப்படி கிடையாது. சர்வீஸ் விடும்போது கம்பெனில விட்டாச்சுனாக்கா ஒரு ஆயில் சர்வீஸ்னாக்கா ஆயில் சர்வீஸுக்கு ஒன்று, பிரேக் கிளீனிங்க்கு தனியா போடுவாங்க. எல்லாத்துக்குமே தனித்தனியா லேபர் போட்டு ஒரு அமௌண்ட் போடுவாங்க. அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுவாங்க. அதனாலதான் நம்மளுக்கு ஷோரூம்ல விடும்போது அதிகமான லேபர் ஆகிற மாதிரி தோணுது. ஆனா அது உண்மை கூட தான். இருந்தாலும் பரவாயில்ல, வண்டி நீட் அண்ட் கிளீனா இருக்கும். நம்மளுக்கு 2 வருஷத்துல எந்த ஒரு பிரச்சனை இல்லை. தைரியமா வண்டி எடுத்துட்டு எந்த ஊருக்கு வேணாலும் போகலாம், எவ்வளவு கிலோமீட்டர் வேணாலும் நிப்பாட்டாம போகலாம். அந்த மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் வேணும்னா நம்ம வண்டி பக்காவா இருக்கணும். வண்டியில ஒரு சின்ன சவுண்ட் வந்தா கூட நம்மளால சும்மா உட்காந்துருக்க முடியாது. அதனாலதான் இப்ப போன மாசம் தான் நான் ஜெனரல் சர்வீஸ் விட்டுருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 5600 ரூபாய் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டிங்கரிங் ஒர்க் எல்லாம் இருந்தது. அந்த பம்பர் கொஞ்சம் சொட்டையா இருந்தது, அது மாத்தின இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ணி மாத்திட்டேன். அதுக்கு எல்லாம் வண்டி கொஞ்சம் நின்றுது. அதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் 1000 ரூபாய் தான் ஆயிடுச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா போன மாசம் தான் சர்வீஸ் முடிச்சது. அந்த டைம்ல இந்த பிரேக் ப்ராப்ளம் அவ்வளவு பெருசா இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓட்ட ஆரம்பிக்கும் போது ரொம்ப சவுண்ட் வர ஆரம்பிச்சது. அதனால சரி, சவுண்ட் வரும்போது நம்மளுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்காது. அதனால சரி கொண்டு போயிட்டு மாத்த சொல்லிட்டாங்க. அவங்களும் மாத்த சொல்லிட்டாங்க, நம்ம ஓகே சொல்லிட்டோம். அவங்க எல்லாம் நம்பிதான் நம்ம வண்டி விடுறோம் இல்லையா. சரி, அவங்களும் நம்மளுக்கு ஃபேவரா தான் பண்ணி கொடுத்தாங்க. வண்டி ஒரு 5000 பண்ணி கொடுத்தாங்கன்னாக்கா நல்ல விஷயம் தான். வெளியே பண்ணாலும் கிட்டத்தட்ட அந்த அமௌண்ட் கிட்ட வந்துடும். ஒரு வழியா வண்டி கிளீன் ஆயிடுச்சு. எஃப்சி முடிஞ்சு. எஃப்சிக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 4000 ரூபாய் செலவு இருக்கு. அது பாத்தீங்கன்னா நம்ம புரோக்கர் மூலியமா தான் பண்ணிருக்கோம். ஏன்னா டைரக்டா போனாக்கா அது கொண்டு வா இது கொண்டு வா, ஃபுல்லா அங்க என்ன ஸ்கிராச்சா இருக்கு இங்க என்ன ஸ்கிராச்சா இருக்குன்னு ஏதாச்சும் கேட்பாங்க. பெருசா ஸ்கிராச் எல்லாம் கிடையாது. ஒரே ஒரு கோடு தான் ஒரு டோர்ல இருக்கு. மத்த எங்கேயும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் அவங்க ஏதாவது ஒண்ணு கேட்டுட்டு நோண்டிட்டு 4 வாட்டி வா, நாளைக்கு வா, அடுத்த நாள் வான்னு சொல்லிட்டு நம்மளை போட்டு அலைய விடுவாங்க. அதனால நம்ம புரோக்கர் மூலியமா போறதுனால ஒரு 4000 ரூபாய் கிட்ட ஆயிடுச்சு. அந்த ஸ்டிக்கரிங் ஃபீஸ், ஏதோ ஸ்டிக்கரிங் சர்டிபிகேட் ஏதாவது கேட்டாங்க. அப்புறம் சிஎன்ஜி அந்த ஸ்பீட் கவர்னருக்கு ஒரு சர்டிபிகேட் மாதிரி கேட்டாங்க, ஷோரூம்ல இருந்து வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நான் வாங்கி கொடுக்கல ஆக்சுவலா. அது அவங்க புரோக்கர் மூலியமா பண்றதுனால அவங்க ரெடி பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஒரு 4000 ரூபாயில அந்த வேலை முடிஞ்சுது. ஏன்னா இல்லைன்னா நம்ம 2-3 நாள் லீவ் போட்டு அதுக்கு பின்னாடி சுத்தணும் இல்லையா. இதுனாக்கா நம்மளுக்கு நீட்டா வேலை முடியுது. அவங்க வண்டி கொண்டு காட்ட வேண்டியிருந்தது. வண்டி போய் செக் பண்ணாங்க, வண்டியெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வண்டியில ப்ராப்ளம் இல்லை, ஓகே பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு தான் எஃப்சியோட ட்ரிப் ஷீட் எல்லாம் கிடைச்சது. அது வாங்கிட்டு நம்ம வந்துட்டோம். எஃப்சி முடிஞ்சாச்சு. இந்த 2 வருஷத்துக்கு தொல்லை கிடையாது. இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா 2 வருஷம் நான் ஷோரூம்ல தான் போட்டிருந்தோம். ஷோரூம்ல போடும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் வண்டி வாங்கும்போது பாத்தீங்கன்னா 27,000 ரூபாய் கிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2வது வருஷம் நம்ம ரினியூ பண்ணும்போது 23,000 ரூபாய் சம்திங் வந்தது. 23,000 சம்திங் கரெக்டா ஞாபகம் இல்லை, அது வந்தது. அதுக்கப்புறம் நான் இந்த பம்பர் கிளைம் பண்ணதுனால, பம்பர் ஓட்டை இருந்ததுனால கிளைம் பண்ணேன். அது கிளைம் பண்ணதுனால என்ன ஆச்சுன்னாக்கா ஒரு 4,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டாங்க. 4,000, 4,500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டாங்க. நான் சரி ஓகே வேண்டாம்னு சொல்லிட்டு நான் ஆன்லைன்ல பண்ணிட்டேன். 2 வருஷம் நம்ம கம்பல்சரியா கம்பெனிலே விடுறது நல்லது. ஏன்னா நம்ம வண்டி புதுசாக இருக்கும்போதே நம்ம வெளியே போட்டாக்கா ஏதாவது கிளைம் வந்துச்சுன்னா ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். பழைய வண்டினாக்கா நமக்கு ஐடி வேல்யூ கம்மியாகுது இல்லையா, நம்ம வெளியே கூட போட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு இன்னும் 2 வருஷம் டைம் இருக்கிறதுனாலேயும் கூட நான் வெளியே போட்டுட்டேன். அது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 ரூபாய் சம்திங் வந்தது. 18,600 என்னமோ வந்தது. நம்ம அது ஸ்ரீராம் இன்சூரன்ஸ்ல போட்டிருக்கோம். அது நம்மளுக்கு 18,000 ரூபாய் அதுக்கு ஆயிடுச்சு. எஃப்சிக்கு ஒரு 4,000 ரூபாய் ஆயிடுச்சு. 22,000 பிளஸ் அந்த ஒரு மொத்த செலவு 30,000 வச்சுங்களேன். எஃப்சி பண்ணி எடுத்துட்டு வரதுக்கு ஒரு 30,000 ரூபாய் செலவு ஆயிடுச்சு எக்ஸ்ட்ரா. இது வண்டியில் ஏதாவது டேமேஜ் இருக்கு, அடிபட்டுடுச்சு, நம்ம பெயிண்டிங் பண்ணோம், டிங்கரிங் பண்ணோம் அப்படின்னாக்கா ரொம்ப செலவாயிடும். இது நம்மளுக்கு எதுவும் வேலை பார்க்காம அப்படியே நம்மளுக்கு நீட்டா இருந்ததுனால, வண்டி நீட்டா இருந்ததுனால அப்படி இந்த அமௌண்ட்ல முடிஞ்சுது. வண்டியில் அடிபட்டுச்சு, ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாக்கா நீங்க ரெடி பண்ணி தான் காட்ட வேண்டியிருக்கும். அது ரொம்ப செலவாயிடும். 50 ரூபாய் 80 ரூபாய்க்குள்ள 80,000 ருபீஸ் கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்சூரன்ஸை பொறுத்து தான். இன்சூரன்ஸ் நீங்க எங்க எடுக்கிறவங்க அதுக்கு அமௌண்ட் எவ்வளவு ஆகுமோ அதை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். அது முடிச்சுட்டு நீங்க டோட்டல் அமௌண்ட் ஒரு 75,000 ஆகலாம். ஏன்னா வண்டி ரெடி பண்றதுக்கெல்லாம் டைம் ஆகும், அதுக்கு அமௌண்ட் கேட்பாங்க, பெயிண்டிங் டிங்கரிங் எல்லாம். அதெல்லாம் சேர்த்து ஒரு 70,000 75,000 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1 lakh கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம் பிரச்சனைகள் நம்ம ஸ்டார்ட் ஆகும். இப்போதைக்கு எனக்கு பாத்தீங்கன்னா 72,000 ஓடி இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 80,000 கிலோமீட்டர் சர்வீஸ். அது மேஜர் சர்வீஸ் தான். அப்போது ஒரு 7,000 ரூபாய் 8,000 ரூபாய்க்குள்ள அமௌண்ட் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1 lakh கிலோமீட்டர் சர்வீஸ். அப்போது பாத்தீங்கன்னா நம்ம
1 லேக் தான் மேஜர் சர்வீஸ். அப்போது நம்ம டைமிங் பெல்ட் அந்த மாதிரி வாட்டர் பம்பு அது மாதிரி எல்லாம் நம்ம செக் பண்ணி மாற்றணும்னா மாற்றி விடணும். அந்த மாதிரி எல்லாம் சர்வீஸ் வரப்போகிற சர்வீஸுகள் தான் இனி எக்ஸ்பென்சிவ் ஆகும். அதுக்குள்ளே டயர் போயிடும். டயர் போகிறது அந்த மாதிரி இனி போக போக எக்ஸ்ட்ரா செலவு வந்துட்டே தான் இருக்கும். அதனால தான் நம்ம சொல்கிறது எப்போவுமே வண்டி இஎம்ஐ கம்மியாக போடணும். அதுவும் கொஞ்சம் கம்மியான இயரில் போட்டாச்சுனாக்கா வண்டி நல்லா இருக்கும்போதே இஎம்ஐ முடிச்சிடணும். இஎம்ஐ இருக்குது, வண்டியும் மெயின்டெனன்ஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால தான் நம்ம எப்போவுமே எல்லா வீடியோலையும் சொல்கிறது இஎம்ஐ கம்மியாக போடுங்க, இல்லைன்னா கம்மி வருஷமாக போடுங்க. அமௌண்ட் அதிகமாக போட்டாக்கா கம்மியான இயரில் முடிக்கிற மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்கிறது இதனால தான். ஏன்னாக்கா நம்ம மைண்ட் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணோம்னாக்கா இஎம்ஐயும் இருக்குது, வண்டியும் ரிப்பேர் பார்க்கணுன்னாக்கா ரெண்டுக்கும் சேர்த்து நம்ம ஃபேமிலி செலவும் பார்த்துட்டு எல்லாம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால தான் நம்ம ரெக்கமெண்ட் எப்பவும் பண்ணுறது. சரி, எல்லாருமே நம்ம வண்டியோட டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தோம் இல்லையா, அதை பற்றி நம்ம ஒரு வாக் அரவுண்ட் பார்த்துக்கலாம். இந்த வீடியோலே அது பண்ணிடலாம், ஏன்னா 2 வீடியோ போட தேவையில்ல. இந்த வீடியோலே போட்டுட்டு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம வண்டி 2 வருஷம் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. 2 வருஷம் முடிச்சு எஃப்சி எல்லாம் பண்ணி சூப்பராக நிற்கிது பாருங்கள். இது இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக இன்றைக்கி சர்வீஸ் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வந்து உடனே எடுக்கிற வீடியோ இது. சர்வீஸ்னு கிடையாது, இது ஒரு பிரேக்கு ஓவர்ஹாலிங்கு. பிரேக் டிஸ்க்கு, பிரேக் பேட் அதெல்லாம் மாற்றணும்னு சொல்லியிருந்தில்ல முன்னாடி. அதே ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே வாட்டர் வாஷும் பண்ணி கொடுத்துறாங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக. நம்ம அங்கே எல்லா சர்வீஸும் அங்கேயே பண்ணுறதுனால அவங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக வாஷ் எல்லாம் பண்ணி கொடுத்து பாலிஷ் எல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க போல். வண்டி நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இந்த டயர்லாம் ஓரளவுக்கு போய் தான் இருக்குது. 80% கிட்ட 70% கிட்ட போயிருக்கு. பின்னாடி வீல் கப்பு தான் ஓடி போயிருக்கு. பின்னாடிலாம் நம்ம ஸ்டிக்கரிங் எல்லாம் பண்ணிட்டோம். முன்னாடிலாம் இந்த நான் ஸ்டாப்பு, ஏசி சிக்னல் அதெல்லாம் இல்லாமல் இருந்தது. இப்போ அதெல்லாம் ஒட்டியாச்சு. அட்ரஸ்ஸு எல்லாமே இங்கே ஒட்ட வேண்டியிருக்கு. எஃப்சிக்கு சைடில் எல்லோ ஸ்டிக்கரு, நம்பர் பிளேட்டு. பின்னாடி 2 வீல் கப்பும் போயிடுச்சு. 2 வருஷம் ஓடிச்சு, அது பெரிய விஷயம். இந்த டோரில் ஒரே ஒரு ஸ்க்ராட்ச் மட்டும்தாங்க நம்மளுக்கு மேஜராக இருக்குங்க. வீட்டாண்டை விட்டு பசங்க ரோட்டில் சைக்கிள் ஓட்டுறவங்க கோடு போட்டு போகிறது ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம ஏன் ரோட்டில் வண்டி விட்றான்னு கேட்பாங்க அவங்க பேரண்ட்ஸு. என்ன பண்ணுறது? சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே நம்ம அந்த வினில் மாற்றி அடிச்சிருக்கோம். சீட் கவர் போட்டிருக்கு. வண்டியிலே வந்த அந்த மேட் இருக்குது பாருங்கள், ஃபுட் மேட் இருக்குது. வேறு ஒன்றும் நம்ம பெருசாக ஒன்றும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நார்மல் சீட் கவர் தான். உள்ளே ஓரளவுக்கு நீட்டாக வச்சுருக்கோம். மாட்டெல்லாம் சூப்பராக தான் இருக்குது. ஓரளவுக்கு மாட்டு ஒரு இடத்துல கிழிஞ்சிருக்கு. உள்ளே ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்லாம் உள்ளே வச்சுருக்கு. இதெல்லாம் ஒர்க் ஆகுமான்னு தெரில. இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இங்கேருந்து பாருங்கள் நம்ம வண்டி எவ்வளோ லுக்காக இருக்குது பாருங்கள். இங்கே செட்டு கழட்டி வச்சுருக்கோம். ஷோரூமு சர்வீஸ் விட்றதுனால நான் அது கழட்டி வச்சுருந்தேன். செட்டோட அந்த கீ பட்டன் மட்டும் அது மட்டும் கழட்டி எடுக்கலாம் இல்லையா, அது மட்டும் கழட்டி வச்சுருக்கேன். இல்லைன்னா அது மிஸ் ஆகிடும். அதனால் கழட்டி வச்சுக்கிறது. ஃப்ரெண்டில் வந்து பார்ப்போம் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது பாருங்கள். நம்ம வண்டி உள்ளே போய் உட்காந்து பார்ப்போம். ஏர் ஃப்ரெஷ்னர் மேலே வச்சுருந்ததை எடுத்து கீழே வச்சுக்கிறாங்க பாருங்கள். 72,000 சம்திங் கிலோமீட்டர் ஓடி இருக்குது பாருங்கள். 72,000 வச்சுக்குவோம். 72,040 72,440 ஏதோ ஓடி இருக்குது. இங்கே தான் நம்ம சோனி செட்டு தாங்க மாட்டியிருக்கோம். சோனி செட்டோட அந்த 2 சோனி ஸ்பீக்கரு, 2 சோனி ட்விட்டர் தான் நம்ம அடிஷனலாக என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு சொல்லி மாட்டியிருக்கோம். டிஸ்பிளே ஸ்க்ரீன்லாம் மாட்டலாம், ஆனால் ரேம் கம்மியாக இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒர்த்தாக இல்லை, அதனால் மாட்டலை. இந்த சைடு டோரில் பாருங்கள், அந்த ட்விட்டரு சோனி இது அந்த சோனி ஸ்பாயிலரோடு வருது. உள்ள ஸ்பீக்கரும் சோனி தான். அது எவ்வளோ 4,500 செட்டும் 4,500 என்னமோ அந்த ஸ்பீக்கரும் செட்டாக வந்தது. பின்னாடி என்ஜின் பேக்குள்ளே போய் பார்ப்போம். போனட்டு நீட்டாக இருக்குது. என்ஜின் பேலாம் நல்லா ஏர் அடிச்சுட்டு வாஷ் பண்ணியிருக்காங்க. இங்கெல்லாம் நம்ம வெளியே வாட்டர் வாஷ் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். உள்ளெல்லாம் சென்சரெல்லாம் வாட்டர் உள்ளே போயிடுச்சுனாக்கா பெரிய பிரச்சனை வந்துடும். நீட்டாக ஓரளவுக்கு வச்சுருக்காங்க. நம்ம ரெகுலராக சர்வீஸ் போகிறதுனால பிரச்சனை இல்லை. சில வண்டிங்கள்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது அப்படின்னு நம்புகிறோம். எப்படி லுக் வைஸ் நல்லா இருக்கா? நீங்களே சொல்லுங்கள் கமெண்டில் எப்படி இருக்க வண்டின்றது. 2 years ஓட்டி நம்ம ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் ஒரு 5 years ஓட்டி முடிச்சாச்சுனாக்கா நம்ம டார்கெட் முடிஞ்சிடலாம். அதுதான் நம்ம வண்டியோட வாக் அரவுண்டு. நம்ம வண்டியோட வாக் அரவுண்ட் பார்த்துட்டிங்க இல்லையா? நம்ம வண்டி எப்படி இருக்குது? நம்ம நீட்டாக வச்சுருக்கோன்னு நான் நம்புகிறேன். மோஸ்ட்லி ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் தான் நம்ம வண்டி பார்த்து ஓட்டுறது. க்ளீனாக நீட்டாக வச்சுக்கணுன்றது
நம்மளோட ஒரு விருப்பப்படியாக வச்சுக்கிறது. ஏன்னா வண்டியில் வர கஸ்டமரு முகம் சுழிச்சு போகிறது நம்மளுக்கும் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியிலே தான் நம்ம உட்காந்துருக்கோம். ஒரு 10 மணி நேரத்துலேருந்து 15 மணி நேரம் வரைக்கும் டெய்லி நம்ம இந்த வண்டியிலே தான் உட்காந்துருக்கோம். வண்டி நீட்டாக இல்லைனாலும் நம்மளுக்கும் தான் அதோட எஃபெக்ட் வரும் இல்லையா? அதனால நம்ம வண்டி எப்போவுமே நீட்டாக வச்சுக்கிறதுக்கு நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன். ஓரளவுக்கு தான் நீட்டு வச்சுருக்கேன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓரளவுக்கு வச்சுருக்கேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் வண்டி எப்படி நீட்டாக இருக்கா இல்லையான்றது. 2 years ஆயிடுச்சு. இனி ஒரு 5 வருஷம் ஓட்டணுன்றது தான் என்னோட டார்கெட்டு. 5 வருஷமாச்சு ஓட்ட முடியுமா தெரில, வரதை பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.